இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே உலகம் கண்ட உதயம் நம்மில் உறவு கொண்ட இதயம் மனங்கள் அன்பில் இணையும் அருள் மழையில் மலர்ந்து நனையும். குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே. குறைகள் யாவும் இங்கு கரைந்திடுமே மன நிறைவு காண நெஞ்சம் நிறைந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே. இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. மக்களிடையே உம்மை போற்றுவேன். ஆண்டவரே, உமது பெயரை என் சகோதரர்களுக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறும் பாஸ்கா மறை நிகழ்வா தொடக்கத்திலிருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகின்றோம். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர்.
திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 17 முதல் 26 முடிய. அந்நாட்களில் தலைமை குருவும் அவரை சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொதுச்சிறையில் காவலில் வைத்தனர். ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைசாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்றார். இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள். தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி திருத்தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள். அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை. எனவே அவர்கள் திரும்பி வந்து, நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலருகில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம். ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள். இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனம் குழம்பி நின்றனர். அப்பொழுது ஒருவர் வந்து, நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார். உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார். மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். Alleluia, 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 Alleluia. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3. இறை வார்த்தைகள்
16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது. தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தங்கள் தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள். இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், துதிக்கிறோம். இந்த அதிகாலை பொழுதினில் உம்மை ஆராதனை செய்கின்றோம். இயேசுவே, உம்முடைய பணியை செய்ய எனக்கு எது தடையாக இருக்கிறது? உம்மை பின்பற்றி நடப்பதற்கு என் வாழ்வில் நான் எதை தடையாக வைத்திருக்கின்றேன்? இயேசுவே, உன் மதிப்பீடுகளின்படி வாழ என் வாழ்வில் நான் எதையெல்லாம் கடைபிடிக்க தவறி இருக்கிறேன்? இவ்வேளையில் அவற்றையெல்லாம் சிந்தித்து பார்த்து மனம் வருந்தி என் பாதைகளை ஒளியான பாதைக்கு மாற்ற, என் பாதைகளை, என் வழிகளை உம்மை நோக்கியதாக செயல்படுத்த இயேசுவே இந்த நாளில் வரம் வேண்டி ஜெபிக்கிறேன். எந்த தீங்கும் நெருங்காமல் என்னை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொள்ளும். ஆபத்து தீங்கிலிருந்து விடுவித்து காத்தருளும். தீய பழக்க வழக்கங்களுக்கோ தீய நண்பர்களோடோ ஒருபோதும் சேராமல் நல்ல வழியில் நல்லொழுக்கத்துடன் வாழ ஆண்டவரே உம்முடைய வானதூதர்களை பக்கபலமாக நிறுத்தி என்னை பாதுகாத்தருளும். இந்த நாளின் வியாபாரம், தொழில், முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை தந்து இயேசுவே உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் நடந்து உமது உயிர்ப்பின் சாட்சியாக நாங்கள் வாழ வரம் வேண்டி ஜெபிக்கின்றோம். ஆமென். நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளை, சதுசேயர்களும் தலைமை குருக்களும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதர்களை கைது செய்து சிறையில் அடைத்து வைக்கிறார்கள். சிறையில் அடைத்து வைத்து அவர்களை துன்புறுத்துகிறார்கள். இயேசுவை பற்றி கற்பிக்க கூடாது என்று தடை போடுகிறார்கள். ஆனால் ஆண்டவரின் தூதர் இந்த இடத்தில் வல்லமையாய் செயலாற்றுவதை முதல் வாசகம் எடுத்து சொல்லுகிறது. ஆண்டவரின் தூதர் சிறையினுடைய கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கூட்டிச் சென்று, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு கற்பியுங்கள், எடுத்துரையுங்கள் என்று சொல்லுகிறார். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. எதற்காக? இயேசுவை பற்றி அறிவிப்பதற்காக, இயேசுவின் மதிப்பீடுகளை சொல்லுவதற்காக,
இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவிப்பதற்காக, இறை பணியை ஆற்றுவதற்கு நமக்கு இந்த உலகில் எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. ஆனாலும் சில தடைகள் இன்றைக்கு நம்மை மிக மிக அச்சுறுத்தலுக்குள் உள்ளாக்கி இருக்கிறது. இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, சமூக சூழ்நிலை, நாட்டு தலைவர்கள் மக்களை பிரிவுபடுத்தி பாகுபடுத்தி பார்க்கின்ற மனநிலை இன்றைக்கு நற்செய்தி பணிக்கோ இறை பணிக்கோ பல்வேறு மக்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையாக தடையாக இருப்பதை நாம் உணரலாம். ஏனென்றால் மதத்தை பற்றி எடுத்துச் சொல்லக்கூடாது, வெளியிலே நின்று பொது இடங்களிலே அறிவிக்க கூடாது என்கிற தடை உத்தரவு பல மாநிலங்களில் இருப்பதை கூட நாம் நன்றாக அறிவோம். ஆனால் நாம் போதிப்பது என்ன? எதை பற்றிய விசுவாசத்தை நாம் அறிக்கையிடுகிறோம்? யாரை பற்றிய நற்செய்தியை நாம் அறிவிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய மதிப்பீடுகளை, இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய இறைப்பணியை தான் நாம் ஆர்வத்தோடும் துணிவோடும் செய்து கொண்டிருக்கிறோம். எவரையும் தீய பழக்கத்திற்கு உள்ளாகுங்கள் என்று நாம் சொல்வதில்லை, வன்முறையில் ஈடுபடுங்கள் என்று சொல்லுவதில்லை, கலவர போராட்டங்களை செய்யுங்கள் என்று சொல்லுவதில்லை, தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவதற்கான செயல்களில் ஒருபோதும் நாம் ஈடுபடுத்துவதில்லை. மாறாக நாம் செய்கின்ற பணி, உண்மையோடு இருங்கள், நீதி நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், ஒருவர் மற்றவருக்கு இரக்கம் காட்டுங்கள், ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வோடு வாழுங்கள், பாவத்தை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், மனமாற்றம் பெற்று நல்வழியோடு வாழுங்கள், நல்வழியில் நல்ஒழுக்கத்தோடு வாழுங்கள் என்கிற உண்மை மதிப்பீடுகளைத்தான், மனித நேயத்தோடு வாழக்கூடிய, மனித தன்மையோடு இருக்கக்கூடிய மதிப்பீடுகளைத்தான் இந்த உலகத்தில் நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்கள். ஆனாலும் கூட நமக்கு பல தடைகள் இருக்கிறது. இந்த இடத்தில் ஏவலர்கள் விரைவாக ஓடி சென்று சதுசேயர்களிடமும் அந்த தலைமை குருக்களிடமும் அறிவிக்கிறார்கள், நாங்கள் சிறைச்சாலையை உறுதியாய் பூட்டி இருந்தோம், காவலர்கள் வாயிலருகில் மிக கண்ணிப்போடு காவல் காத்து கொண்டிருந்தார்கள், ஆனால் கதவு திறந்திருக்கிறது, உள்ளே எவரையும் காணவில்லை என்று விரைவாக சென்று அவர்கள் அறிவிப்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்தில் நற்செய்தி பணிக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்பதையே இந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு எடுத்து சொல்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் தம் மகன் வழியாக உலகை மீட்க கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். எதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால், இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்பதற்காக, அடிமை நிலையிலிருந்து அவர்களை விடுவிப்பதற்காக, அன்பை பற்றியும் இரக்கத்தை பற்றியும் மன்னிப்பை பற்றியும் எடுத்து சொல்வதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிற்கு வந்தார். அதனால தான் இயேசு நிக்கதேமிடம் அற்புதமான வார்த்தைகளை சொல்லுகிறார். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, இந்த உலகத்தை தண்டிப்பதற்காக அல்ல, இந்த உலகத்தை பாவத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளாக்குவதற்காக அல்ல, மாறாக தன் மகன் வழியாக இந்த உலகத்தை மீட்பதற்காகவே கடவுள் தன் ஒரே பேரான மகனை அனுப்பினார் என்பதை தெளிவாக இன்றைய நற்செய்தி பகுதி நமக்கு எடுத்து சொல்கிறது. இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக ஒளியை குறித்து சான்று பகர்கிறது இறைவார்த்தை. ஒளியை விட இருளையே மனிதர்கள் அதிகமாக விரும்புகிறார்கள். ஏன் ஒளியை வெறுக்கிறார்கள், இருளை விரும்புகிறார்கள் என்றால், ஒளி என்பது கிறிஸ்துவின் அடையாளம். நானே உலகின் ஒளி என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்களுடைய ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்று ஆண்டவர் இயேசு கட்டளையிடுவதையும் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய ஒளியை தாங்கி இருக்கின்ற நாம் ஒளியின் மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய நிலைமை என்ன? தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர். தீங்கு செய்கின்ற யாரும் கடவுள்கிட்ட வர்றது கிடையாது. பாருங்களேன், நீங்க குடிகாரர்கள், போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவங்க, தவறான செயல்களில் ஈடுபடுகிறவர்கள், இந்த உலக போக்கிலான இச்சைகளுக்கு அடிமையாகி இருக்கிறவர்கள் கோயிலுக்கு வரமாட்டாங்க, பக்தியா இருக்க மாட்டாங்க, விசுவாசம் அவர்களிடத்தில் நாம் காண முடியாது. ஏனென்றால் அவர்கள் இருளை விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள், ஒளியாகிய கிறிஸ்துவை வெறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என்று அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை. தங்களுடைய தீச்செயல்கள் வெளியாகிவிடும் என்று எண்ணி அவர்கள் ஒளியாகிய கிறிஸ்துவிடம் வருவதில்லை. ஆனால் ஒளியின் மக்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றால், உண்மைக்கு ஏற்ப வாழ்பவர்கள், நீதி நேர்மையோடு நடப்பவர்கள், அனைத்தையும் கடவுளோடு இணைந்து செயலாற்றுகிறவர்களாக செயல்படுகிறவர்களாக இருக்கிறார். உதாரணம் 2 சொல்றேன். நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு தடையாக இருக்கிறது பாருங்க. நற்செய்தி பணிக்கோ இறைப்பணிக்கோ தடையாக இருப்பது ஒரே பிள்ளை அப்படின்ற ஒரு தடை இருக்கும். வீட்டில் ஒரே பிள்ளை தான்பா இருக்கிறான், அவனை எப்படி நான் ஒரு குருவானவராகவோ ஒரு அருட்சகோதரியாகவோ அனுப்பி வைப்பது? முடியாத ஒரு காரியம். அப்படி கிடையாது பிரியமானவர்களே. ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த அண்ணன் தங்கை 2 பேர், ஆனால் இருவருமே துறவற வாழ்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்ணன் குருவாக இறைப்பணியை செய்து கொண்டிருக்கிறார், தங்கை அருட்சகோதரியாக இருந்து கொண்டு ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவங்க, எனக்கு நன்றாக தெரிந்த ஒரு குடும்பம், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், ஆனால் ஆண்டவருடைய பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே மகன் என்கிற தடை ஆண்டவருடைய பணிக்கு இல்லை என்பதை நாம் உணரணும். 2வது, இன்னைக்கு நிறைய சொத்து இருக்கிறது, நிறைய சொத்து இருக்கிறது. அந்த சொத்தெல்லாம் யார் ஆள்றது? என்னுடைய வாரிசு ஒரே பிள்ளை, அவனுக்கு தானே இந்த சொத்தெல்லாம் போய் சேரணும். அந்த சொத்தை எப்படி நாம் விட்டு விடுவது? இப்படிப்பட்ட ஒரு தடை நமக்கு இருப்பதையும் நாம் உணரலாம். அதுவும் ஒரு தடையாக இல்லை இறைப்பணிக்கு. சமீபத்தில் கூட ஒரு முதியவர் தனக்கு இருந்த 1 ஏக்கர் நிலத்தை ஆலயத்திற்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆலயத்தினுடைய பெயரிலே அவர் கொடுத்து விட்டார். சொத்து பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கு பிரியமானவர்களே. இன்னைக்கு ஆனால் சொத்து, பணம், பதவி என்று அலைந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே கூட இன்னைக்கு சொத்தினுடைய மதிப்பு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது உங்களுக்கு நன்றா தெரியும். ஆனாலும் 1 ஏக்கர் இந்த மெயின் சிட்டியிலேயே 1 ஏக்கர் கோவில் நிலத்து கோவிலுக்காக அவர் எழுதி கொடுத்திருக்கிறார். எதுவுமே இன்னைக்கு ஆண்டவருடைய பணிக்கு, நற்செய்தி பணிக்கு தடை இல்லை என்பதை உணர்வோம். தூய ஆவியின் வல்லமை பெற்று கிறிஸ்துவின் சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ்வோம், ஒளியின் மக்களாயிருப்போம். ஆமென். உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். தேவா உந்தன் பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணிவாழ்வை ஏற்றிடுவார். அன்பொன்றை தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே, அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டம் இங்கே. அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். அன்போடு நான் வாழுவேன், சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன். நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன், என் வாழ்வை பலியாக்குவேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால்
எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மாறதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்து போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகின்ற உயிர்ப்பின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், சமாதானம், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்.
செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். அருளமுதைந்தார். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் சென்று கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிர்ப்பின் நற்செய்தியை அறிவிக்க சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.
கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்களாற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்களாற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியாய் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட, ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்களாற்றினார் போற்றுவோம். இயேசு கூறும் நல்லுலகு நலவாகும் நாள் வரைக்கும், உலகினிலே நமக்கெங்கும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. இயேசு கூறும் நல்லுலகு நலவாகும் நாள் வரைக்கும், உலகினிலே நமக்கெங்கும் ஓய்வில்லையே, ஓய்வில்லையே. அன்பினில் நீதியும் நீதியில் அன்பையும், சமத்துவத்தில் வாழ்வையும், வாழ்வினிலே வளமையும், இறையரசில் நாம் காண்போமே, காண்போமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்களாற்றினார் போற்றுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே.